பில்லிங்கோட டெமோ ஃபார் சலூன் ஷாப். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ரிஜிஸ்டர்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு டேஷ்போர்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். டேஷ்போர்டில் உங்களுக்கு ஓவராலாக பர்ச்சேஸ், சேல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்ஸ் மந்த்லி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துக்க முடியும். பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணுறோம், சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறோம், எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டு அதிகமாக போகிற சர்வீஸ் என்னென்னு பார்த்துக்க முடியும். டாப் 10 சர்வீசஸ் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி ரீசெண்ட் ஆட் பண்ண ஐட்டம்ஸ் ஆர் சர்வீஸோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்துக்க முடியும். பில்லு போட்டிருக்கிறதுல பில் ஸ்டேட்டஸ் பார்த்துக்க முடியும். பார்ஷியலா, அன்பெய்டா, ஃபுல்லி பெய்டாங்கிறது லாஸ்ட் 10 பில்ஸ் பார்த்துக்க முடியும். ஸோ இது பேசிக்கலாக டேஷ்போர்ட். ஒன்ஸ் டேஷ்போர்ட் முடிஞ்சா உங்கள் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட சிஸ்டம், உங்களோட பில்லிங் ப்ராசஸ்க்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். உங்களோட கடையோட இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுறது ஸ்டோர். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் டைம் ஃபார்மேட் யூஸ் பண்ணுறது செட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து சேல்ஸில் பில் ஃபார்மேட். இதில் 3 ஃபார்மேட் இருக்குது. டேக்ஸ் ஃபார்மேட், ஜிஎஸ்டி ஃபார்மேட் அண்ட் சிம்பிள் ஃபார்மேட். டேக்ஸில் ஓவரால் டேக்ஸாக இருக்கும். ஜிஎஸ்டி பிரிச்ச மாதிரி உங்களுக்கு சிஜிஎஸ்டி பிரிச்சிருக்கும். சிம்பிளில் உங்களுக்கு ஐட்டம்ஸும் அதோட ப்ரைஸஸும் மட்டும் போட்டு ஓவரால் டோட்டல் கன்சல்டேஷனாக இருக்கும். டேக்ஸ் பற்றி சொல்லிருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா சேல்ஸில் அந்த பில்லில் வர வேண்டிய இன்ஃபர்மேஷன் என்னென்ன வரணுங்கிறத ஆஃப் ஆன் வேணுங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போகணுன்னா அது ஆன் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா ஐட்டம் சர்வீசஸ் கீழே போவீங்க. ஐட்டம் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக கிரியேட் பண்ணுற சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஒரு சர்வீஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோன்னா அந்த சர்வீஸ் லாஜிக் என்ன, சர்வீஸோட நேம், அது என்ன கேட்டகரியில் வருது, அது என்ன ப்ரைஸ் வச்சிருக்கோம், அதுக்கு டேக்ஸ் தான் டேக்ஸ், அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப குழப்பம் இல்லை. ஒன்ஸ் முடிஞ்சிச்சு இதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் இல்லை நிறையா இருக்குன்னா எக்ஸலில் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எக்ஸல் ஷீட்டு ஃபார்மேட்டு எக்ஸாம்பிள் ஃபார்மேட் கொடுத்துருக்கோம். இதை டவுன்லோட் பண்ணி இதில் எடிட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஐட்டம் கிரியேட் பண்ணுறதும் அதை அப்டேட் பண்ணுறதும் பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இது முடிஞ்சிச்சுன்னா சேல்ஸ் ப்ராசஸ். பிஓஎஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறத சேல்ஸ் டேட்டா போயிடும். இங்கே ஃபாஸ்ட் பில் பண்ணுறதுக்கு இனி பேரை டைப் பண்ணாலும் பண்ண முடியும். இது உங்களுக்கு இமேஜஸில் கொடுத்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இதையும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிக்கணும்னாலும் பிரிச்சுக்கலாம். இப்போ அங்கே போட்டிருக்க கேட்டகரி வைஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாக்கிங் கஸ்டமர்னா தெரியாத கஸ்டமர் யாராக இருந்தாலும் இல்லை நமக்கு ரொம்ப பழக்கமானவங்கன்னா தெரிஞ்சவங்க ஆட் பண்ணிக்கலாம். அவங்க பேரை போட்டு சேவ் பண்ணுறதுக்கு கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்கோம். மேண்டேட்ரி நேம் அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம சேவ் பண்ணாலும் போதும். மற்றதெல்லாம் தேவை இருந்தால் போட்டுக்கலாம். அடுத்து நமக்கு சேவ் பண்ண கஸ்டமர் எடுக்கிறதுக்கு டைப் பண்ணால் இங்கே வரும். எக்ஸாம்பிள் அவர் பேர் இருக்குன்னா பேரை டைப் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபோன் நம்பர் தான் டைப் பண்ணாலும் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பேயால் கொடுத்தா டேரெக்டாக பில் ஆகிடும் உங்களுக்கு. இல்லை எனக்கு இது வந்துட்டு என்ன ஃபார்மேட்டில் பில்லு வேணும், இல்லை என்ன பேமெண்ட் ரிசீவ் வாங்க தெரியணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அதுக்கு நார்மலாக இப்போ சூஸ் பண்ணுறீங்க. கேஷிங் போயிட்டு கேஷிங் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து சில்லறை திருப்பி கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஆப்ஷன் சேவ் அண்ட் பிரிண்ட். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிளில் யூபிஐ ஆர் என்ன பேமெண்ட் கொடுத்து அவங்க இந்த ப்ராசஸ் முடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யூபிஐ கொடுக்குறோம். ஃபுல் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஃபுல் அமௌண்ட், இல்லை பார்ஷியல் தான் கொடுக்குறாங்கன்னா இதில் பார்ஷியல், மீதியை வந்துட்டு அடுத்த பேமெண்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ் மீதி கொடுக்குறாங்க. ஸோ மல்டிபிள் பேமெண்ட்டில் இது ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் ஆகிடும். பிரிண்ட்டுக்கு இதே ஃபார்மேட் தான் நான் சொன்னாங்க. 3 ஃபார்மேட் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் டேக்ஸ் ஃபார்மேட் இருக்குது. சிம்பிள் டேக்ஸில் உங்களுக்கு ஐட்டம் என்ன, சர்வீஸ் என்ன, டேக்ஸ் என்ன, பேமெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, அங்கே இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். இங்கே நம்ம அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோதான். லோகோ வந்துருக்கும் அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் முடிஞ்சால் சேல்ஸ் லிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். சேல்ஸ் லிஸ்ட்டில் உங்களுக்கு பில் போட்ட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்துருக்கும். பார்ஷல்னா பெய்டுனா பெய்டு, அன்பெய்டு காட்டும். உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்க முடியும். இது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் நம்ம செலவு கணக்கு எழுதுறது. இப்போ ரெண்டலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஸ்னேரியஸ் இருக்கலாம். அந்த ஸ்னேரியஸ் கிரியேட் பண்ணிட்டு கேட்டகரி லிஸ்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் நேம் கிரியேட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அந்த கேட்டகரிஸ் வந்துடும். என்ன கேட்டகரியில் நம்ம சர்வீஸ் இருந்து நம்ம எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணுறோம். ட்ராவல் எக்ஸ்பென்ஸா, ஓகே, யாருக்கு கொடுத்தோம், எவ்வளோ அமௌண்ட்டு, ஜஸ்ட் ஃபில் பண்ணி சேவ் பண்ணி வேலை முடிஞ்சிச்சு. எக்ஸாம்பிளுக்கு நான் பெட்ரோல் அலவன்ஸ் எடுக்கிறேன். ட்ராவல் அலவன்ஸு பேமெண்ட் டைப்பு நான் கேஷாக கொடுத்துட்டேன். ஒரு 100 ரூபா கொடுத்துருக்கேன். யாருக்கு கொடுத்தேன், நான் இப்போ பரத்துங்கிற பர்சன் கொடுத்துருக்கேன். அவர் பில்லு கொடுத்துருந்தாருன்னா இன்கேஸ் அவர் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் பில் போட்டிருந்தாங்கன்னா அந்த பில் இங்கே இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த நம்பர் இங்கே டைப் பண்ணி வச்சுட்டா ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மேபி தேவை இருந்தால். ஸோ சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் இன்ஃபர்மேஷன் மட்டும் கிளியர் ஆகிடும்.
இந்த எல்லா கணக்கையும் வந்துட்டு வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு ப்ராஃபிட் லாஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிடும். நான் இன்னைய டேட்டுக்கு உள்ளது கொடுக்குறேன். இன்னைக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் போட்டுருக்கேன்னு பார்த்துக்க முடியும். எக்ஸ்பென்ஸ் எவ்வளோங்கிறது தெரிஞ்சிச்சா, அடுத்து சேல்ஸ் எவ்வளோ போட்டுருக்கேன் தெரிஞ்சிருக்கா, அதுக்கு டேக்ஸ் எவ்வளோ தெரிஞ்சிச்சா, ஃபுல் அமௌண்ட் வந்துருச்சா, டியூ வந்தால் டியூ காட்டிடுவாங்க. ஸோ ஓவரால் இன்ஃபர்மேஷன் பார்த்துக்க முடியும். இதே ஃபில்டர்ஸும் அப்ளை பண்ணி நமக்கு பர்டிகுலர் ரேஞ்ச் வேணாலும் அப்ளை பண்ணிக்க முடியும். இதே கான்செப்ட் தான் எல்லா ரிப்போர்ட்டுக்கும். எல்லா மாதிரி ரிப்போர்ட்டும் எடுத்துக்கலாம். சேல்ஸ் ரிப்போர்ட், சேல்ஸ் ஐட்டம் ரிப்போர்ட், இல்லை பேமெண்ட் வந்திருக்கா, பேமெண்ட் ரிப்போர்ட் வேணாலும் அப்படின்னு பிரித்து எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாத்துக்குமே நமக்கு தேவையான ரிப்போர்ட் ஃபார்மேட்டை நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணாலும் வந்துட போகுது. உங்களுக்கு என்ன ரேஞ்சு வேணும், என்ன டைப் பேமெண்ட் வேணும், கேஷ் மட்டும் வேணும்னு கொடுத்தோன்னா கேஷ் மட்டும் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால், இதுக்கு மேலே இன்ஃபர்மேஷன் வேணால் எங்களுக்கு கீழே வந்திருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.